தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி பேரவை நடத்தும் தேசிய திறனாய்வு தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த 31 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற முதல்கட்ட தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அகில இந்திய அளவில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2வது திறனாய்வு தேர்வை கடந்த மே மாதம் எழுதினர். அகில இந்திய அளவில் மாணவர்கள் 5000 பேர் கலந்து கொண்ட இந்த தேர்வில் தமிழகத்திலிருந்து 320 பேர் பங்கேற்றனர். சென்னை மாணவர் ராகவன் மாநில அளவில் முதலிடத்தை பிடித்தார். சென்னையைச் சேர்ந்த அனுபவ் சின், கௌதம் ஆகியோர் 2வது இடம் பெற்றனர். எல்டிஎஸ்சி ஸ்காலர் அது ஈஸி ஜாபே இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி வருது வந்து இட்ஸ் me and my mates who have done become NTSC scholars. It's very tough to become. All won't get chances, so it's like a very pleasure. ரொம்ப எனக்கு பிடிச்ச திறனாய்வு தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் 500 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக முனைவர் பட்ட படிப்பு காலம் வரை வழங்கப்பட உள்ளது. ஐஐடி படிப்புக்கான முதல் படியாக கருதப்படும் இந்த தேர்வை எழுத மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாக திறனாய்வு தேர்வு பயிற்சி ஆலோசகர் ராஜன் தெரிவித்துள்ளார். இது வந்து ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன். இது வந்து கிளாஸ் 8ல் பண்ணுவாங்க. கிளாஸ் 8 லெவலில் இது பண்ணுவாங்க. இது என்னன்னா ஐஐடி படிக்கிறப்ப ஐஐடி வந்து ஐஐடி செலெக்ஷன் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு, ஐஐடிக்கு வேண்டி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு இந்த என்டிஎஸ்சி லெவல் 1 கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்தியாவின் கற்றறியும் முறை மற்றும் திறமையை அடிப்படையாக கொண்ட கல்வி திட்ட வளர்ச்சிக்காக இந்த தேர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அறிவியல் அடிப்படையிலான திறமையை வெளிப்படுத்த இந்த தேர்வு அரிய வாய்ப்பாக உள்ளது என்பது கல்வியாளர்களின் கருத்து.